டேய் விமலே, டேய் டேய் விமல், ராகுல் வயசு மாதிரி இருக்கு. என்ன மச்சான் ராகுல், என்னாச்சு? என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துக்கிற? மச்சான் அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். நீ என்ன பண்ணு, உன் வீட்டுக்குள்ள போயிட்டு உன் வண்டி சாவி மட்டும் எடுத்துன்னு வாயேன். எதுக்குடா வண்டி சாவி? டேய் சொன்னது சீடா, ஃபர்ஸ்ட் சீக்கிரமா எடுத்துன்னு வாடா. சரி இரு, எத்தனை இரு. என்ன மச்சான், என்னாச்சு? எங்க போற? என்ன அர்ஜென்ட்டா வண்டி சாவி கேக்குற? மச்சான் அதுவா, என் ஆள் கூட வெளியே போற மச்சான். யாராச்சும் என்னை பத்தி எங்க வீட்டுல போன் பண்ணி கேட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், உன் கூட இருக்கேன்னு சொல்லு மச்சான். அது மட்டும் இல்ல, நோண்டி நோண்டி கேட்பாங்க எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு. நீ உன் கூட தான் இருக்கேன்னு சொல்லணும், புரியுதா? டேய் மச்சான், நான் பாத்துக்கிறேன், நீ அதை பத்தி எதுவும் பயப்படாத. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பேசிக்கிறேன். ஆமா, இந்த விஷயத்த நீ போன்ல சொல்லிருக்கலாமே, என்ன கதை? டேய் லூசாடா நீ. போன்ல உனக்கு போன் பண்ணி சொன்னா உன் வண்டி சாவி எப்படி நான் வாங்கிட்டு போறது? அதனால தான் நேர்ல வந்தேன். வண்டி சாவி கொடு. டேய் வண்டி சாவி தான்டா, எத்தனை போடா. ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை ஒண்ணு கேட்கணும் மச்சான். உனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளவு பணார வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவனுங்க கிட்ட மட்டும் போய் சொல்லி மறைக்கிற, என்கிட்ட எல்லா உண்மையா சொல்ற. உன் ஆள் கூட போறத சொல்ற, உன்னோட பர்சனல் எல்லாமே என்கிட்ட சொல்றிய. என்ன மச்சான்? மச்சான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தான், இல்லன்னா நான் சொல்ல. ஆனா உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு யாரும் கிடைக்கலடா. ஏன் தெரியுமா? அவனுங்கிட்ட என் பர்சனலை ஷேர் பண்ணா அதை வந்து பெருசா ஒரு பிரச்சனையா ஆக்குவானுங்க. ஆனா நீ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டடா. அதனால தான் உங்ககிட்ட என் ஆள் கூட போறது கூட சொல்லிட்டு போறேன். ஏன்னா நீ எனக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்டுடா. நீ எனக்கு எப்பயுமே துரோகம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும்.